பேசிக்கலி வந்து ஒரு ரொம்ப ஒரு 15 to 20 minutes தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பட் பார்க்க போற விஷயம் வந்து என்ன அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன் how many minutes that we are going to see is not as important as what exactly we see. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத விட சரி நம்ம எவ்வளவு நேரம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ற தகவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் வந்து ரொம்ப சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நான் சொல்றேன். இந்த திஸ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு வெல்த். ஓகே, அதாவது செல்வம். இதற்கு வந்து டைரக்டா கனெக்ட் ஆன விஷயங்கள் தான் நான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த சில விஷயங்கள் வந்து இருந்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வெல்த் பத்தி, அதாவது செல்வத்தை பத்தி, அதாவது வெல்த் மேக்கிங் பத்தி நம்ம யோசிக்கவே அப்பதான் முடியும். ஸோ நம்ம ஊர்ல வந்து பொதுவா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 3 T's அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில 3 T's ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூத். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூத். லார்டு புத்தா வந்து பல தடவை வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 3 விஷயத்தை வந்து உலகத்துல மறைக்கவே முடியாது. யூ கேனாட் ஹைட் 3 things இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, இந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த சன், சூரியன், த மூன், சந்திரன், த ட்ரூத். சூரியனையும் சந்திரனையும் உண்மையையும் மறைக்க முடியாது. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இப்போ ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கும் செய்யும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து தெரியாம இருக்கும். ஆனா ஒரு 10 நாள் மழை இருக்கலாம், 15 நாள் மழை இருக்கும். ஒரு நாள் வந்து அந்த சூரியன் வெளியில வந்துடும். அதே போல நிலாவும் அதே போலதான். அதே மாதிரி தான் உண்மை கூட. எனவே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சார், அது என்ன ஆனாலுமே சரி சார், நமக்கு வந்து வாட் எவர் த கண்டிஷன் இட் இஸ், நம்ம வந்து உண்மை பேச வேண்டும் அப்படின்றது. இது தயவு செய்து நம்ம எல்லாருமே லீடர்ஸ் ஆகிய நாம் அனைவரும் வந்து வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து சார் உண்மை பேசணும்னு நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஃபாலோ பண்றது கஷ்டம். பேசிக்கலி அது கஷ்டம் இல்லை. அது கஷ்டம் சார் அப்படின்னு எல்லாருமே பேசலாம். பட் ரியலி வந்து பாத்தீங்கன்னா அது கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்து என்ன நடக்குதோ அதை விட்னஸ் பண்ணாவே வந்து நம்ம உண்மை பேசுறோம்னு அர்த்தம். நம்ம மேனிப்புலேட் பண்ண போனாதான் அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு, அந்த அந்த பொய் அப்படின்றது மேனிப்புலேஷன் தானே. ஸோ என்ன நடக்குதோ அது சொல்றதுல வந்து எந்த விதமான தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு 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 சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நான். முக்கியமான உதாரணம் இது. ஒருத்தருக்கு வந்து ஏதோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா கூட தப்பா எடுத்துக்க வேண்டாம். பட் இந்த இந்த உதாரணத்துல ஒரு விதம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஒரு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். சிண்ட்ரோம்னு சொல்லி சொல்லுவாங்க. குறைபாடுக்கு சிண்ட்ரோம், டிசீஸ் வேற, சிண்ட்ரோம் குறைபாடு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உயவரிட்டேஜ் அந்த மக்கள் கிட்ட நம்ம வந்து உண்மை சொன்னோம்னா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம சொல்லாமே விட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒரு நோயோ அல்லது நமக்கு வந்து ஒரு குறைபாடோ இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய க்ளோஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம சொல்லி வைக்கணும். அப்படி வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூரபிள் டிசீசஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற சிலதெல்லாம் வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்கு, இல்லைனா வந்து கேன்சர் இருக்கு, இல்லைனா வந்து எபிலெப்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். எபிலெப்சின்னு சொன்னா இந்த வலிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ். இதெல்லாம் நமக்கு இருக்குது சொன்னா அதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொல்லிடணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து அவங்க ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ உண்மை சொல்லாம விட்டுட்டோம்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து பார்த்துக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இது போல நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதமோ இல்லை ஒரு 2-3 மாதம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் சேலஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட் சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்டயே அதை வந்து நீங்கள் மறைச்சிடுறீங்க. சொன்னால் உங்கள் ஒய்ஃப் வந்து அது மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நீங்கள் மறைச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது உங்களுக்கு பட்ஜெட் சேலஞ்ச் இருக்குது, அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அவங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாதுதான் அவங்க வந்து கொஞ்சம் நார்மலாகவே அவங்க வந்து செலவு பண்ணுறதுலயே இருப்பாங்க. பட் அந்த உண்மையை ஒய்ஃபுக்கு சொன்னால் ஒய்ஃபும் நம்ம கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சின்ன சின்ன உதாரணங்கள் தான் நான் சொல்றது. வெரி 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 ஸ்மால் திங்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம.
ஸோ நம்ம வந்து உண்மை சொன்னா அதனுடைய ஒரு இது வேற. அதே போல உண்மை பேசும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்மள அறியாம வந்து ஒரு தைரியம் வந்தது சார். அதாவது நம்ம தான் உண்மை பேசணும்ல, நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு அது வந்து ஒரு அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு திமிர். அது பயங்கரமான ஒரு பாசிட்டிவான திமிர். அந்த திமிர் நமக்கு வந்து இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் அந்த திமிர் வரும்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரூத். ரெண்டாவது நான் சொன்ன சார் டைம் சார். டைம் மாதிரி எனக்கு அதாவது உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வேணா போனா வந்து உலகத்துல வந்து ரிட்டர்ன் வந்துடும் சார். ரெண்டு விஷயம் போனா ரிட்டர்ன் வராது. ஒண்ணு வந்து போன டைம் ரிட்டர்ன் வராது, இன்னொன்னு போன உயிர் ரிட்டர்ன் வராது. எனவே நேரம் அப்படின்றது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒண்ணு வந்து உலகத்துல சத்தியமா கிடையாது. நீங்க எந்த நேரத்தையும் நிறுத்த முடியாது. இன்னைக்கு இப்போ வந்து டைம் பார்த்து அப்படியே நீங்க அப்படியே நில்ல அப்படின்னா அது நிக்காது. யூ கேனாட் ஸ்டாப் டைம், யூ கேனாட் மேனேஜ் டைம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் ராங் கான்செப்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ வந்து இந்த மீட்டிங் வந்து நான் வந்து இப்போ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு கொடுத்தாச்சு, ரைட்டா? நான் எடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு சிலர் வந்து பர்ஃபெக்டா சேவ் பண்ண வந்து நல்லாவே வந்து செய்யலாம். நம்ம இப்போ உண்மை இருக்கிறாங்களோ அவங்கள நம்பி மக்கள் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. இங்கதான் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரஸ்ட், டைம். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இது வந்து சார் ட்ரஸ்ட்னா நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் எப்பயுமே இந்த கேள்வி கேட்பேன், சரியா? என்னன்னா இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். நான் பொதுவா இப்போ நான் வந்து யாரையாவது என்னுடைய கிளாஸ்ல எல்லாமே நான் இதை செய்வேன். என்ன செய்வேன்னா அவங்கள பார்த்து உங்களை உங்க ஒய்ஃப் நம்பலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை நம்பலாமா அப்படின்னு கேட்பேன். நம்பலாம் சார், கண்டிப்பா நம்பணும் அப்படின்னுவாங்க. அடுத்தது வந்து உங்களை வந்து உங்க குழந்தைங்க உங்களை நம்பணுமா? சார் நம்பணும் சார், கண்டிப்பா நம்பணும். சரி, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை நம்பி குடி இருக்கலாமா? சார் கம்பல்சரி சார், நான் என்ன சார் பண்ண போறேன் அவங்கள அப்படின்னு. ரைட்டு. சரி, நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்னை போறீங்க. சென்னை வேண்டாம், உங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர், உங்க ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரு, அந்த ஊருக்கு பஸ்ல நீங்க போறீங்க. ஒரு சக பயணி உங்க கூட உங்களை நம்பி உட்காரலாமா அப்படின்னு கேட்பேன். சார் நான் என்ன பண்ண போறேன் சார், கண்டிப்பா நம்பி உட்காரலாம் சார். சரி, சந்தோஷம். உங்க அப்பா அம்மா உங்களை நம்பணுமா? சார் நம்பலாம் சார், கண்டிப்பா நம்பலாம் சார். ஊர் உலகம் எல்லாம் வந்து உங்களை நம்பி உங்களை நல்லவருன்னு உங்களை நம்பணுமா உலகம் அப்படின்னு? சார் நம்பணும் சார் அப்படின்னு. ரைட்டு. உங்க உலகம் எல்லாம் உங்களை நம்பணும், சமுதாயம் நம்பணும், சக பயணி அவர் பேர் கூட தெரியாது அவரை நம்பணும், சமுதாயமே நம்பணும், அப்பா அம்மா நம்பணும், குழந்தைங்க நம்பணும், வயசு நம்பணும். ஆனா நான் என்ன மட்டும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஓகேங்களா? நம்மை நாம் முதலில் நம்பிவிட்டு பிறகு மட்டுமே மற்றவர்கள் நம்மை நம்ப வேண்டும் என்று கருதுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இது தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சார் இது எல்லாருக்குமே தெரியும். நான் எதுவும் ஐம் நாட் டாக்கிங் ராக்கெட் சயின்ஸ், புதுசா எதுவும் பேசல. ஆனா இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். முதல்ல நம்மள நம்ம நம்பணும், அப்புறம் தான் மற்றவங்க வந்து நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நமக்கு அந்த தகுதியே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நைஸ். இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சார். அதாவது வாழ்க்கையில வந்து பிரச்சனை, ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டா நிறைய பேரு சார் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? நான் சொல்றேன் சார், உலகத்துல சத்தியமா சொல்றேன், ப்ராப்ளம் அப்படின்றது ஒண்ணு இல்ல. ஓகே, ப்ராப்ளம் அப்படின்றது ஒண்ணு இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் சொல்லி, ப்ராப்ளம் அப்படின்ற ஒண்ணு உலகத்துல சத்தியமா கிடையாது. அது இருக்குதுன்னு நீங்க நம்புறதுனாலதான் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாம இருக்கிறோம். சத்தியமா ப்ராப்ளம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. நான் சொல்லிட்டு எப்படி எப்படி இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இப்போ என்னங்க உங்க ப்ராப்ளம் அப்படின்னு யாரையாவது போய் கேளுங்க, பணம் இல்லைன்னு. என்ன உங்க ப்ராப்ளம் அப்படின்னு போய் கேளுங்க, குழந்தைங்க எங்களுக்கு இன்னும் இல்லைன்னுவாங்க. சரி, வேற என்ன வேற உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? இங்கிலீஷ் என்கிட்ட இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்கிட்ட இல்லைன்னு. அப்போ
இல்லாத விஷயங்களை தான் ப்ராப்ளம் சொல்லி சொல்றாங்க. அதாவது இட் இஸ் a நெகட்டிவ் ரியாலிட்டி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இல்லாத ஒண்ண இருக்கிறதா நினைக்கிறது அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் a நெகட்டிவ் ரியாலிட்டி. நான் இன்னும் வேற மாதிரி ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அதாவது இருட்டுன்றது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டா, இருட்டா சார்? இருக்குது சார் அப்படின்னு. இருட்டு சத்தியமா இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இருட்டுன்னு ஒண்ணு இல்ல. ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான் இருட்டு நம்ம ஃபீல் பண்றோம். அதாவது இருட்டுன்றது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அதாவது எப்ப வந்து ஒளி, அதாவது வெளிச்சம் என்பது எப்ப இல்லையோ அதை வந்து நம்ம வந்து இருட்டு நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? ஆனா இருட்டுன்னு ஒண்ணு இருக்குதா? சத்தியமா கிடையாது. வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருக்குது. இது எப்படின்னா, வெளிச்சத்துக்கு சோர்ஸ் காட்ட முடியும். சூரியன் தான் வெளிச்சத்துக்கு சோர்ஸ். ஓகே. ஆனா இருட்டுக்கு நீங்க பெரிய ஒரு சோர்ஸ் காட்டுங்க பார்க்கலாம். a big ball of fire called the sun. சூரியன் இருக்குது இல்லையா, அந்த பிக் பால் ஆஃப் ஃபயர் வந்து இருக்குது, அதுதான் சோர்ஸ். வெளிச்சு காட்ட முடியும். இருட்டுக்கு நீங்க ஏதாவது காட்டுங்க பார்க்கலாம், காட்ட முடியுது. அப்ப சோர்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை சார். அதனாலதான் இறைவன் என்பவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. பெரிய பிரபஞ்சம் சாதாரணமா வந்துடுமா? தானா வந்துடுமா? ஓகே. சோர்ஸ் அப்படின்றது கட்டாயம். அப்ப அதான் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றது, அதான் இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வாட் எவர் இட் இஸ், நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே சார், அப்ப வந்து உங்களுக்கு சொல்யூஷனும் இல்லைன்னு தானே நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, ப்ராப்ளம்னு எப்போ ஒண்ணு இல்லையோ அப்ப சொல்யூஷனும் இல்லை. ஆமா, அப்ப என்னதான் சார் இருக்குது? ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்யூஷன் இல்லை. கரெக்ட். அங்க என்னதான் உண்மைதான் இருக்கிறது. சூரியன் என்கிற ஒரு உண்மைதான் இருக்கிறது. இப்போ பணம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஓகே. பணம் அப்படின்றது ஒண்ணு இல்ல. அங்க பிரச்சனை எங்க இருக்குது காட்டுங்க, எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். பிரச்சனை இதோ சார், இதுதான் பிரச்சனை பாருங்க, இதுதான் பிரச்சனை காட்ட முடியுமா உங்களால? குழந்தை இல்லை அப்படி குழந்தைய காட்ட முடியும்? குழந்தை இல்லைன்றது காட்ட முடியுமா? இல்ல. இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி சார் காட்டுவீங்க? சோ தெர் இஸ் நோ ப்ராப்ளமே இல்லை சார் லைஃப்ல. அப்ப என்ன இருக்கு? உண்மைதான் இருக்கு, சொல்யூஷனும் கிடையாது. தீர்வு என்று ஒன்றும் இல்லை, பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை. இருப்பது ஒன்றே ஒன்று, அது என்னவென்றால் நிஜம், சத்தியம், உண்மை. இது மட்டும்தான் இருக்கிறது. ஓகே. அதை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். இருக்கிறது உண்மைதான். இப்ப இது பிடிச்சுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அசாதாரணமான ஒரு தைரியம் வரும். அசாதாரணமான ஒரு தைரியம் வரும். சார் இந்த ஹேக்கர் நேரம் இருக்கிறீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். வர்மா, யாரோ ஹேக்கிங் மியூட் பண்ண. ஓகே, மியூட் பண்ணாங்க, பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அசாதாரணமான தைரியம் வருவாங்க சார். பிரச்சனைன்னு ஒண்ணு உலகத்துல இல்லைன்னு நமக்கு எப்ப வந்து தெரிஞ்சு போச்சோ அசாதாரணமான தைரியம் வரும். ஒண்ணு பாருங்க சார், அதாவது 100 சாதாரண மனிதர்கள் செய்யும் வேலையை ஒரு அசாதாரண எந்திரம் செய்துவிடும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. 100 அசாதாரண மனிதர்கள் செய்யும் வேலையை 100 சாதாரண மனிதர்கள் செய்யும் வேலையை ஒரு அசாதாரண எந்திரம் செய்துவிடும். ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா, 100 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அசாதாரணமான எந்திரங்கள் செய்யும் எந்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு அசாதாரண மனிதன் செய்யும் வேலையை 1,00,000 அசாதாரண கூட செய்ய முடியாது. அதான் நோட் பண்ணிக்கோங்க. 100 சாதாரண அல்லது 1000 சாதாரண அல்லது 10,000 1,00,000 சாதாரண மனிதர்கள் செய்யும் வேலையை ஒரு அசாதாரண எந்திரம் என்ன பண்ணிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அசாதாரண மனிதன் செய்யும் வேலையை 1,00,000 அல்ல, 10,00,000 அல்ல, 1,00,00,000 அசாதாரண எந்திரங்களால் கூட செய்ய முடியாது. மனிதனுடைய பவர் அவ்வளவு பவர் சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மனிதன் அசாதாரணமானவன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சாதாரண மனிதர்கள் நம்ம இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம போய் இந்த வேஸ்ட் விஷயம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? இனிமே ப்ராப்ளம்னா அது இல்ல. எப்ப வந்து இருட்டு இல்லையா, அப்போ என்னதான் சார் பண்றது? பணம் இல்லை, அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம்? எப்படி சார், என்ன சார் பண்றது? குழந்தை இல்லை, அப்ப குழந்தை வந்து பெற்றுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். 100 கோயில் குளம் ஏறி இறங்கலாம், இல்லைன்னா 10 100 10 200 டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வரலாம், ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். பட் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நம்பிடாதீங்க. அது இல்லை, அதுதான் நம்மளை ஏமாத்துது. பிரச்சனை இருக்குதுன்ற அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஏமாத்துது. பிலீஃப் சிஸ்டம். தயவு செஞ்சு பாருங்க சார், எப்பயுமே நான் ஒன்று சொல்றேன் பாருங்க சார். இப்போ இந்த வருஷம் வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு
10 லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க, இல்லைன்னா 10 லட்ச ரூபாய்க்கு குறைவா சம்பாதிப்பீங்க. எந்த காரணத்தினாலையும் 10 லட்சத்து 1 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டீங்க நீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 10 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு குறைவாதான் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு தெரியுமா? எப்பயுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிலீஃப் சிஸ்டம் அது எப்படின்னா சார், ஒரு டம்ளர் மாதிரி, ஒரு 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 டம்ளர்ல 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் வேணும், ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துல 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னா 1 லிட்டர் தான் பிடிக்கும், இல்லைன்னா 3/4 லிட்டர் பிடிக்கலாம், இல்லைன்னா அரை லிட்டர் பிடிக்கும். ஆனா 1 லிட்டருக்கு மேல 1 ml கூட பிடிக்காது. அந்த மாதிரிதான் நம்ம மைண்டு. நோட் பண்ணிக்கணும் நம்ம. அப்ப நம்ம மைண்ட் எவ்வளவு லிட்டர்ஸ் கேட்டீங்கன்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும். சார் 10 லட்சம் முடிவு பண்ணக்கூடாது, 1 கோடின்னு முடிவு பண்ணா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 1 கோடி ரூபாய் கம்மி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 1 கோடி 1 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டோம். அப்போ நம்ம பிலீஃப் சிஸ்டம் அங்க இங்க இருக்கக்கூடிய இந்த டம்ளரை நம்ம தான் முடிவு பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய கிண்ணத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும். தயவு செய்து நண்பர்களே, தோழிகளே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எந்த காரணத்தினாலுமே ஒரு சிறப்பான ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்ம வச்சுக்கலாம். ஹியூமன் பீயிங் வில் பர்ஃபார்ம் அப் டு த பிலீஃப் சிஸ்டம். He will underperform the belief system. He will never outperform the belief system. அதாவது அந்த ஒரு மனிதனுடைய நம்பிக்கை என்ன இருக்குதோ அந்த நம்பிக்கை ஒரு லெவல். அதனால அந்த ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் நல்லா. ஏன்னா நம்மளால யோசிக்காம இருக்க முடியாது. யோசிக்கிறது தான் யோசிக்கிறோம், பெருசா யோசிக்கலாம். லெட் us all think big. டைம், ட்ரஸ்ட், ட்ரூத், இதை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கலாம். ப்ராப்ளம்ன்றது ஒண்ணு இல்ல, நமக்கு இருக்கிறது உண்மை ஒன்று மட்டுமே. அதை நாம் அடைய பாடுபடுவோம், முன்னேறுவோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, அதாவது உலகம் முழுவதும் உங்களை நம்பினா கூட நீங்க உங்களை நம்பலன்னா உருப்பட முடியாது. உலகமே உங்களை நம்பலன்னா கூட நீங்க உங்களை நம்பினா ஜெயிச்சிடலாம். டெண்டுல்கர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். உலகமே டெண்டுல்கரை நம்பினப்ப டெண்டுல்கர் சரியா விளையாடல, எப்ப பாரு டக் அவுட். அதனால டெண்டுல்கர்னாவே சலிச்சு போச்சு நிறைய மக்களுக்கு. ஒரு கட்டத்துல என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவருக்கே ஃபீலிங் அதிகமாயி அவர் என்ன பண்ணாரு, அவரை நம்ப ஆரம்பிச்சாரு. உலகம் அவர் வந்தாவே அவுட் தான் இந்த ஆள் அப்படின்னு விட்டுட்டாங்க ஒரு கட்டத்துல. நான் சொல்றது 2005 2010 அந்த டைம்ல உலகமே அவரை போடா இவர் வந்தாவே அப்படின்னு உலகம் அவரை நம்பாம ஆயிடுச்சு. ஆனா அவரை நம்ப ஆரம்பிச்சாரு. அடி 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 நடிச்சார். அதுக்கப்புறம் உலகமே உங்களை நம்பினால் கூட நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் சத்தியமாக வெற்றி பெற முடியாது. உலகமே உங்களை நம்பவில்லை என்றால் கூட உங்களை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உறுதியாக வெற்றி கிடைக்கும். திரும்ப கூறுகிறேன், உலகமே உங்களை நம்பினால் கூட நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் வெற்றி பெற முடியாது. ஆனால் உலகமே உங்களை நம்பவில்லை என்றால் கூட உங்களை நீங்கள் நம்பினால் வெற்றி உறுதி.